السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 121 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் 122வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடத்தை கண்டு இதன் மூலம் பலன்களை அடைந்து அரபி இலக்கணத்தை நன்கு அறிவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். தக்ஃபீஃபு இன்ன வ அன்ன வ க அன்ன வலாக்கின்ன. இன்ன இன்னும் அன்ன இன்னும் க அன்ன இன்னும் லாக்கின்னவை தஃபீஃப் செய்வது. தஃபீஃப் செய்வதுனா லேசாக்குவதுன்னு அர்த்தம். இங்க என்னவென்றால் ஷத் சுக்கூனை வைத்து படிப்பது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், சகீலா ஹஃபீஃபா. ஷத்துடன் வந்தால் அது சகீலா, ஷத் இல்லாமல் இருந்தால் ஹஃபீஃபா என்பதை சொல்வார்கள் அல்லவா. அதே போலதான் இங்கேயும் இன்னவை தக்ஃபீஃப் செய்வது. ஷத்துடன் இருக்கிறது அல்லவா, இதை இன் என்று தக்ஃபீஃப் செய்வது. அதே போல அன்ன இருக்கிறது அல்லவா, இதையும் தக்ஃபீஃப் செய்வது, அதாவது ஷத் இல்லாமல் படிப்பது. தக்ஃபீஃப் என்றுதான் பாடத்தில் நாம் கூறுவோம். அப்படி என்றால் ஒண்ணுமில்லை, ஷத் இல்லாமல் சுக்குனை வைத்து படிப்பது. அப்ப இன்னவை இன் என்று தக்ஃபீஃப் செய்வது, அன்ன என்பதை ஷத் இல்லாமல் அன் என்று தக்ஃபீஃப் செய்வது, க அன்ன என்பதை க அன் என்ற ஷத்தை எடுத்துவிட்டு சுக்குனை வைத்து படிப்பது, லாக்கின்ன என்ற அந்த வார்த்தையை லாக்கின் என்று தக்ஃபீஃப் செய்து படிப்பது. இதோடைய சட்டங்கள் எல்லாம் முன்னாடியே நாம் பார்த்துள்ளோம். இது ஒவ்வொன்றிற்கும் என்ன அர்த்தம்? நிச்சயமாக இன்ன என்றாலும் அன்ன என்றாலும் நிச்சயமாக என்ற அர்த்தம். அன்ன என்றால் நிச்சயமாக விஷயம் இவ்வாறு இருப்பதை போன்று இருக்கின்றது அப்படின்னு காஃபுக்கு தஸ்பீஹுடைய அர்த்தம் கொடுப்போம். அன்னவுக்கு நிச்சயமாக, அப்படி இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். லாக்கின்ன என்றால் என்றாலும் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த லாக்கின்ன இன்ன அன்ன அன்ன எல்லாம் தக்ஃபீஃப் செய்தும் படிக்க முடியும். இன் அன் க அன் லாக்கின் என்று தக்ஃபீஃபுடனும் அரபியில் புழங்குவார்கள். அவ்வாறு நாம் தக்ஃபீஃப் செய்யும் பொழுது சில சட்டங்களையும் அது மாற்றும். இதே இந்த இன்ன அன்ன என்று நாம் சக்கீலாவாக தஸ்தீதுடன் ஷத்துடன் படிக்கும் பொழுது என்ன சட்டம் வருமோ அதே சட்டம் தக்ஃபீஃப் செய்யும் பொழுதும் வராது. இப்போ உதாரணமாக இதுவெல்லாம் இஸ்முக்கு ரஃபம், ஹபருக்கு இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபம் செய்யும். அப்படிதானே? இன்ன ஜெய்தன் ஆலிமுன், ஜெய்து நிச்சயமாக ஆலிமாக இருக்கிறான். அதே போல அன்னவாக இருக்கட்டும், க அன்னவாக இருக்கட்டும், லாக்கின்னவாக இருக்கட்டும், எல்லாமே இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபம் செய்யும். இதுதான் ஷத்துடன் வரும் பொழுது இதனுடைய சட்டம். ஆனால் தஃபீஃப் செய்யும் பொழுது, ஷத் இல்லாமல் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் சட்டமும் மாறுபடும். அதை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், இன் என்பதை நாம் தக்ஃபீஃப் செய்தால், இன்னவை தக்ஃபீஃப் செய்து இன் என்று படித்தால் நாம் அமல் செய்யலாம், செய்யாமலையும் இருக்கலாம். இரண்டுமே கூடும். உதாரணமாக ஒண்ணு பாருங்க. ஒன்றே ஒன்று பாருங்க. இன் அமலக முத்தகானூன் என்ன வந்திருக்கு? இன் அமலக முத்தகானூன். இப்ப இது இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்துள்ளது. ஆனால் இது அமல் செய்துள்ளது, நாம் அமல் செய்யாமல் இன் அமலுக ல முத்தகனுன் என்று அமல் இல்லாமலையும் படிக்கலாம். இங்கே நசபு செய்யறல அமலுன் என்ன செஞ்சிருக்கோம்? அமல் நசபு செய்யாமல் ரஃபாவுடைய நிலையிலே படித்துள்ளோம். சரியா? அதே போல இதுக்கு ரஃபா தான். அப்ப வெறும் முபத்ததா ஹபருடைய அந்த அமல் தான் கொடுக்க வேண்டும். இன் அமல் செய்யவே இல்லை. இது முபத்ததா, இது ஹபர். சரியா? அப்போ நம்ம இன் வந்தால் அதை அமலும் செய்யலாம். இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்து அதை அமலும் செய்யலாம். இல்லை என்றால் அமல் செய்வதை விட்டு வெறும் முபத்ததா ஹபர், இதுக்கும் ரஃபா இதுக்கும் ரஃபா வைத்தும் நாம் என்ன செய்யலாம்? படிக்கலாம். ஆனால் நீங்கள் அமல் செய்யவில்லை என்றால், இன்னும் அமல் செய்யாமல் நீங்கள் கொண்டு வந்தோம் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அதோடைய ஹபரில் லாம் நுழைய வேண்டும். கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? லாம் நுழைய வேண்டும். காரணம், எதற்கு ஹபரில் லாம் நுழைய வேண்டும் என்றால், அது நுழையவில்லை என்றால் இன் இல்லை என்ற அர்த்தத்திற்கும் வரும். எப்படி நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுக்கின்றோமோ அதே போல இன் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் இல்லை என்பதாகும். அப்போ
இன் என்பதற்கு நிச்சயமாக என்ற அர்த்தம் வைப்பதா இல்லை என்ற அர்த்தம் வைப்பதா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு தான். அமல் செய்தால் அந்த குழப்பம் வராது. ஏனென்றால் இன்ன நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுப்பதுதான் அமல் செய்யும் என்பதால் அங்கே குழப்பம் ஏற்படாது. ஆனால் நாம் அமல் செய்யாமல் இருந்தால் இதற்கு இல்லை என்ற அர்த்தம் கொடுப்பதா இல்லை நிச்சயமாக என்ற அர்த்தம் கொடுப்பதா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காகத்தான் ஹபரில் இந்த லாம் நுழைய வேண்டும். நுழைந்தால் அந்த குழப்பம் நீங்கிவிடும். நிச்சயமாக என்ற அர்த்தம் தான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்ன என்ற வார்த்தை தக்ஃபீப் செய்து இன் என்று படித்தால் அமல் செய்யலாம், அமல் செய்யாமலும் இருக்கலாம். அமல் செய்யாமல் இருக்கும் பொழுது சபர் இல்லாம் நுழைய வேண்டும். அவ்வளவுதான். இன்ன என்பதை நாம் தக்ஃபீஸ் செய்யும் பொழுது இன் என்று படித்தால் அதோடைய சட்டம். அன்ன க அன்ன இவ்விரண்டிற்கும் சேர்த்தே நாம் சட்டம் பார்ப்போம். அன்னவை அன் என்று படித்தாலோ க அன்னவை க அன் என்று தக்ஃபீப் செய்தாலோ இரண்டையும் தக்ஃபீப் செய்யும் பொழுது என்னவென்றால் இதனுடைய இஸ்மு போக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அதோடைய இஸ்ம் என்பது லமீரு ஷஅனாக இருக்க வேண்டும். லமீரு ஷஅன் என்றால் நாம் சொன்னோம் அல்லவா விஷயமாகிறது என்று அர்த்தம் வைப்போம். இதுக்கு முன்னாடி பாடங்களிலே தெளிவாக சென்று விட்டது. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் லமீரு ஷஅன் என்பது முன்னாடி எதையும் பார்த்து மீட்ட மாட்டோம். லமீர் என்றால் முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்து மீட்டுவோம் அல்லவா, அப்பொழுது அப்படி மீட்டாமல் அந்த லமீருக்கு விஷயமாகிறது என்று அர்த்தம் வைப்போம். அப்படி விஷயமாகிறது அர்த்தம் வைத்தா இது ஒரு வாசகத்தின் ஆரம்பத்தில் தான் வரும். அதே போல இங்கே இஸ்மாக தான் வருகிறது. அப்பொழுது அன்னவுக்கு இஸ்மாக லமீரு ஷான் வர வேண்டும். அந்த லமீரு ஷான் போக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே விளக்குகிறேன், பாருங்கள். அன் அலிம் து அன், இந்த அன் இருக்குல்ல, அண்ணா தான் என்ன செஞ்சிருக்கோம் தக்ஃபீப் செய்து அன் படிச்சிருக்கோம். இதுக்கு நிச்சயமாக தான் அர்த்தம். சரியா? அப்ப இதோடைய லைசலி முகஸ்ஸிரின் ஃபலாஹுன், லைசலி முகஸ்ஸிரின் ஃபலாஹுன் என்பது ஹபர் ஆகும். அன்ன என்பதோடைய இந்த அன் என்பதோடைய ஹபர் ஆகும். இப்ப இஸ்மு என்னவென்றால் ஹூ, அன் ஹூ என்னவா இருக்கும், அந்த ஹூன்னு வர வேண்டும். லமீரு ஷான் விஷயமாகிறது என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லமீரு ஷான் வர வேண்டும். அதே போல இங்கேயும் அன் லம் யுகபல் அலல் லிஸ்ஸி, இந்த லம் யுகபல் அலல் லிஸ்ஸி என்பது ஹபர் ஆகும். அந்த ஹூ என்பது இஸ்மாகும். அது லமீரு ஷஅனாக வர வேண்டியது. ஆனால் அது கண்டிப்பாக லமீரு ஷஅனாக வந்து அது போக்கப்பட வேண்டும். இந்த லமீரு ஷஅன் விஷயமாகிறது என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லமீரு ஷஅன் அதுதான் இஸ்மாக வர வேண்டும். இன்னும் அது போக்கப்பட்டு வர வேண்டும். அதே போல க அன் கது தல அல் கமர் இப்படி வரக்கூடியதுல க அன்னுடைய இஸ்ம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது லமீரு ஷஅன். அந்த ஹூ வர வேண்டும். அந்த ஹூ தான் போக்கப்பட வேண்டும். லமீரு ஷஅனாக வைத்து அது போக்கப்பட்டு தான் எழுத வேண்டும். ஆனால் தான் அதை போக்கிவிட்டு கது தல அல் கமர் என்பது இந்த கண்ணுடைய ஹபர் ஆகும். அதே போல இங்கேயும் லம் யுஹ்மில் வாஜிபஹு அஹதுன் என்பது கண்ணுடைய ஹபர் ஆகும். அப்பொழுது அதோடைய இஸ்ம எங்கன்னு கேட்டீங்கன்னா ஹூ என்ற அந்த லமீர். அந்த லமீர் எதை பார்த்து மீட்டணும், எதையும் பார்த்து மீட்ட வேண்டாம். அது லமீர் ஷஅன் ஆகும், விஷயமாகிறது என்று அர்த்தம் வைத்தால் போதும். சரியா? அப்பொழுது அன்ன க அன்ன இவை இரண்டையும் தக்ஃபீப் செய்தால் அன் க அன் என்று நாம் தக்ஃபீப் செய்தோமே ஆனால் அதனுடைய இஸ்மு லமீரு ஷானாக இருக்க வேண்டும். அந்த லமீரு ஷான் போக்கப்பட்டு ஹபர் மட்டும்தான் எழுத வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் அன் க அன்னுடைய சட்டம். இறுதியாக க அன் லாக்கின்னவுடைய சட்டம். லாக்கின்னவிற்கு என்ன சட்டம்? லாக்கின்னவிற்கு லாக்கின் என்று நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக அதோடைய அமலை போக்க வேண்டும். இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபம் என்ற அந்த அமல் செய்யவே செய்யாது. லாக்கின் என்று படித்தால் அமல் இல்லாமல் வெறும் முபத்ததா ஹபராக தான் அதுக்கு ரஃபா, இரண்டிற்கும் ரஃபா வைத்துதான் படிக்க வேண்டும். லாக்கின் என்பது அமல் செய்யாது. லாக்கின்ன என்று படிக்கும் பொழுதுதான் அமல் வரும். லாக்கின் என்று படிக்கும் பொழுது அதற்கு அமல் வராது. கண்டிப்பாக அமல் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். இதுதான் இந்த 4 தக்ஃபீப் செய்தோமேயானால் அதோடைய சட்டங்கள். அதனுடைய சட்டங்களுடைய மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது பாடத்தை படிப்போமா? பாருங்க. தக்ஃபீஃபு இன்ன வ அன்ன வ க அன்ன வலாக்கின்ன. இன்ன இன்னும் அன்ன இன்னும் க அன்ன இன்னும் லாக்கின்னவை தக்ஃபீப் செய்வது. தக்ஃபீப் செய்து நான் சொல்லிட்டோம், ஷத் இல்லாமல் படிப்பது. சரியா? அல் அம்சிலத்து உதாரணங்கள். முதலாவது பகுதி. இப்ப முதலாவது பகுதியுடைய உதாரணம் பாருங்க. இன் அமலக முத்தகனுன், நிச்சயமாக உன்னுடைய வேலை உறுதியாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அப்ப உறுதியாக்கப்பட்டது என்றால்
நன்கு வேலை கச்சிதமானதாக இருக்குன்னு தமிழ்ல சொல்லுவோம்ல, அதான் உன்னுடைய வேலை உறுதியாக்கப்பட்டதாக இருக்கிறது. இன் மரலஹு உலாலுன், நிச்சயமாக அவனுடைய நோய் உலாலுன் கொடியனானதாக இருக்கிறது, கொடியதானதாக இருக்கிறது. அப்ப இதுல அமல் வச்சு இந்த இன் என்ன செஞ்சிருக்கு, அமல் செஞ்சிருக்கு. அதனாலதான் ரெண்டுத்துக்கும் நசபுடைய காலத்துக்குள்ள ஃபத்தஹ அடையாளமா கொடுத்திருக்கோம். அல்லது இன் அமலுக லமுத்கனும், நிச்சயமாக உன்னுடைய வேலை உறுதியாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அல்லது இன் மரலுஹு, மரலுஹு இங்க அமல் செய்யல பாத்தீங்களா, இன் மரலுஹு நிச்சயமாக அவனுடைய நோயாகிறது உலாலுன் கொடியதானதாக இருக்கிறது. அப்ப ஒண்ணு அமல் செஞ்சு இன்னொன்னு அமல் செய்யல, அதுக்கு அமல் செய்யாட்டி லாம் கொண்டு வரணும். அதே மாதிரி லாம் வச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஒண்ணு இப்படி படிக்கலாம், அல்லது இவ்வாறு படிக்கலாம். அதே போல இத அமல ஈத்து படிக்கலாம், அல்லது இது அமல் இல்லாமல் படிக்கலாம். அடுத்த பகுதி பாருங்க, இரண்டாவது பகுதி. அலிம்து, நான் அறிந்தேன். அன் லைசலி முகஸ்ஸிரின் ஃபலாகும், நிச்சயமாக சோம்பேறிக்கு வெற்றி இல்லை என்பதை நான் அறிந்தேன். முகஸ்ஸிர்னா சொன்ன வேலையை டக்குன்னு செய்யாம குறையா செய்யறது, கம்மியா செய்யறது, அதுக்குதான் சோம்பேறிக்கு முகஸ்ஸிர் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவார்கள். சோம்பேறிக்கு இல்லை ஃபலாகும், வெற்றி என்பது இல்லை, நிச்சயமாக இல்லை என்பதை நான் அறிந்தேன். பலகனி, என்னை அடைந்தது. நிச்சயமாக விஷயமாகிறது. லம் யுக்பல் அலல் லிஸ்ஸி, திருடன் மீது பிடிபடவில்லை என்பது என்னை அடைந்தது. திருடன் பிடிபடவில்லை என்பது என்னை அடைந்தது. நிச்சயமாக கது தல அல் கமரு, திட்டமாக சந்திரன் உதித்ததை போன்று இருக்கின்றது. அதே போல பாருங்க அடுத்து, கஅன் லம் யுஹ்மில் வாஜிபஹு அஹதுன், நிச்சயமாக விஷயமாகிறது ஒருவரும் தன் கடமையை, வாஜிபகனா தன் கடமையை, இப்போ ஒருவரும் தன் கடமையை அலட்சியம் செய்யாமல் இருக்கிறார்கள், அலட்சியம் செய்யாமல் இருப்பதை போன்று இருக்கின்றது. அப்ப ஒருவரும் தன் கடமையை அலட்சியம் செய்யாததை போன்று இருக்கிறது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்களா, இதெல்லாம் லமீர் ஷானா இஸ்ம வருகிறது, அதுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் கொண்டு வரணும். தஃபீஃப் செய்யும் பொழுது அன் என்பதையும் அன் என்பதில் தஃபீஃபாக வரும் பொழுது அதோடைய இஸ்மு போக்கப்பட்டணும். அது லமீர் ஷானா வந்து அது போக்கப்படணும், அதான் போக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, மூன்றாவது அஷம்சு தாலிஅத்துன், சூரியன் உதிப்பதாக இருக்கிறது, உதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லாக்கின் என்றாலும், லாக்கினில் மதரு என்றாலும் மழையாகிறது, நாசினுன் இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. சூரியன் உதித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் மழை இறங்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப மத்தாரான்னு படிக்கல, ஏன்னா லாக்கின் என்ன செய்யறோம், தஃபீஃப் செய்யறோம், அதனால அமல் செய்யவே கூடாது. சரியா? அல் கிதாபு சகீருன் லாக்கின் நஃப்உஹு அதீமுன், இந்த கிதாப் ஆகிறது சகீரும் சிறியதாக இருக்கின்றது. லாக்கின் என்றாலும் நஃப்உஹு அந்த புத்தகத்துடைய பலனாகிறது அதீமுன் மிக பெரியதாக இருக்கிறது. அப்ப இந்த புத்தகம் சிறியதாக இருக்கிறது என்றாலும் அதோடைய பலன் அதீமுன் பெரியதாக இருக்கிறது. அப்ப நஃப்அஹுன்னு படிக்கல, ஏன் அமல் செய்யக்கூடாது. தஃபீஃபா படிக்கும் போது அது அமல் வீழ்த்த வேண்டும். அதனால்தான் நீங்க என்ன செய்யல, நம்ம அமல் செய்யவில்லை. அல் பஹசு ஆய்வு, வாருங்கள் இப்பொழுது ஆய்வை பார்ப்போமா. அரஃப்த, நீ அறிந்துள்ளாய். ஃபீமா தகத்தம, முந்தைய ஒன்றினை அறிந்துள்ளாய். அன்னல் ஹுரூஃப, நிச்சயமாக ஹருஃபகளாகிறது. இன்ன வ அஹவாத்திஹா, நிச்சயம் இன்ன என்பதும் இன்னவும் இன்னும் அதனுடைய அகவாத்துகள் சகோதரிகள். அப்ப முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் அகவாத்து எதுக்கு பயன்படுத்துவாங்க, இது அதனுடைய அமல்கள், இன்னவுடைய அமல்கள் செய்யக்கூடிய, இன்ன என்ன செய்யும், இஸ்முக்கு நசபம் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் அல்லவா, இதே அமல்களை செய்யக்கூடிய அனைத்தும் அகவாத் என்பார்கள். சரி, அப்ப இன்னவும் இந்த இன்னவுடைய அகவாத்துகள் அன்ன அன்ன லாக்கின்ன அதோடைய அகவாத்துகளும் ஆன அந்த ஹர்ஃபுகள் ஆகிறது. நிச்சயமாக இன்னும் அதை போன்ற அந்த அமல் செய்வதை அந்த அதே அமலை செய்யக்கூடிய மற்ற ஹர்ஃபுகள் ஆகிறது. ததுகுலு நுழையும், அலல் முபத்ததஇ வல் ஹபரி, முபத்ததாவின் மீதும் ஹபரின் மீதும் நுழையும். அப்ப இன்ன அகவாத்திஹா இன்ன அன்ன அன்ன லாக்கின்ன என்ற ஹர்ஃபுகள் எல்லாம் நுழையும். அலல் முபத்ததஇ வல் ஹபரி, முபத்ததா இன்னும் ஹபரின் மீது நுழையும். ஃபதன்சிபுல் அவ்வல, முதலாவதற்கு நசபு செய்யும். இந்த இந்த ஹர்ஃபுகள் எல்லாம் முதலாவதற்கு முபத்ததாவிற்கு நசபு செய்யும். சானிய, இரண்டாவதற்கு ரஃபா செய்யும்னா ஹபருக்கு ரஃபா செய்யும். இன்ன வ அன்ன வ அன்ன வலாக்கின்ன,
இன்னும் இந்த 4 ஹர்ஃபுகள் இன்ன அன்ன க அன்ன வலாக்கின்ன என்ற இந்த 4 ஹர்ஃபுகள் திட்டமாக குறிப்பாகும். அன்னஹா நிச்சயமாக இந்த 4 ஹர்ஃபுகளும் கது துஹஃபஃபு நூனுஹா அல் முஷத்ததது அதனுடைய அந்த வார்த்தைகள் இந்த 4 ஹர்ஃபுகளுடைய ஷத்து செய்யப்பட்ட நூன் ஹஃபீஃபாவாக்கப்படும் என்பதை கொண்டு குறிப்பாகும். அப்ப இந்த 4 வார்த்தைகள் இன்ன அன்னக்க அன்னலாக்கின் என்ற 4 வார்த்தைகளுடைய ஷத்து செய்யப்பட்ட நூன், அந்த நூன் என்னவாகும்? 4க்கும் நூல் வருதுல, ஷத்து செய்யப்பட்ட நூன், இதுக்கும் நூன் வருது, இதுக்கும் நூன் வருது, இதுக்கும் நூன் வருது, இதுக்கும் நூன் வருது. இந்த 4 ஹர்ஃபுகளுடைய ஷத்து செய்யப்பட்ட நூன் ஹஃபீஃபா வாக்கப்படும், திட்டமாக ஹஃபீஃபா வாக்கப்படும். ஹஃபீஃபா ஆக்கப்படும்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், ஷத் இல்லாமல் சுக்குனை வைத்து படிப்பது, அதான் ஹஃபீஃபா. லேசாக்கப்படும், அசல் அதோடைய அர்த்தம் லேசாக்கப்படும். இங்க எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஷத் இல்லாம சுக்குன் வைத்து படிக்கப்படும், அதற்குதான் என்னது இங்க துஹஃபஃபுன்றாங்க. இப்ப லேசாக்கப்படும், திட்டமாக லேசாக்கப்படும், ஹஃபீஃபா ஆக்கப்படும் என்பதை கொண்டு குறிப்பாகும். இந்த 4 மட்டும்தான் என்னவாகும்? ஷத்து இல்லாமல் ஹஃபீஃபாவாக படிக்கப்படும். இன் அன் க அன் லாக்கின். இது இல்லாமல் 2 இருக்கிறது, லைத்தால அல்ல. அந்த லைத்தால அல்லாவுல நூனே இல்லை. அப்ப எப்படி நம்ம என்ன செய்யறது? அல்ல தஃபீஃப் செய்யறது. இந்த 4க்கும் நூன் இருக்கிறது, அதனால நம்ம தஃபீஃப் செய்யறோம். சரியா? அப்ப அது நான் 6 வார்த்தைகள் இன்ன அன்னக்க அன்னலாக்கினா லைத்தல்ல அல்ல, 6மே முபத்ததாவுக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். என்றாலும் இந்த 4க்கு தனி சட்டம், இந்த 4 மட்டும் தக்ஃபீஃப் செய்யப்படும். ஏன்னா இது 4ல தான் என்ன இருக்கு? நூன் இருக்கு. அப்படி நம்ம தக்ஃபீஃப் செய்யப்படும் என்பதை கொண்டு குறிப்பாகும். இந்த 4க்கு மட்டும் அது குறிப்பாகும், லைத்தல்ல அல்லவுக்கு அது குறிப்பாகாது. ஃபதக்தஸிபு, எனவே அது சம்பாதித்துக் கொள்ளும், அஹ்காமன் சில சட்டங்களை அது சம்பாதித்துக் கொள்ளும். இப்படி தஃபீஃபா செய்யப்படும் பொழுது சில சட்டங்களை அது சம்பாதித்துக் கொள்ளும். தஅரிஃபுஹா, அந்த சட்டங்களை நீ அறிவாயே, ஃபீமா யதி, வருகின்றதே அந்த ஒன்றிலே, பின்வரும் ஒன்றிலே அந்த சட்டங்களை நீ அறிவாயே, அத்தகைய சில சட்டங்களையும் அது சம்பாதித்துக் கொள்ளும். அப்போ தஃபீஃப் செய்யும் பொழுது சில சட்டங்களும் அதோடு சேர்ந்து வரும். அந்த சட்டங்கள் பின்வருவதன் மூலம் நம்ம அறிந்து கொள்வோம்ன்றான். சரியா? பாருங்க, தஅம்மல், சிந்தி, கலிமத்த இன் என்ற வார்த்தையை சிந்தி, ஃபி மிசாலை தாயிஃபத்தில் ஊலா, முதல் பகுதியின் 2 உதாரணத்திலே உள்ள இன் என்ற கலிமாவை சிந்தி. அப்படி சிந்தித்தால் தஜித், நீ பெற்றுக்கொள்வாய், அன்னஹா நிச்சயமாக அந்த வார்த்தையாகிறது, ஹிய அது இன்னவாக தான், இன்னல் மஅரூஃபத லக்க, உனக்கு அறியப்பட்ட இன்னதான் அந்த வார்த்தையாக இருக்கின்றது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். நம்மளுக்கு முன்னாடி அறியப்பட்ட இன்னதான் அது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். நிச்சயமாக அந்த இன் என்ற வார்த்தை நீ உனக்கு அறியப்பட்ட அந்த இன்னதான் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். அது வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச அந்த இன்னதான் அப்படி வந்திருக்கு. வலாக்கின்னஹா, என்றாலும் அந்த இன் என்ற வார்த்தை ஆஹ் மொழிவதிலே லேசாக்கப்பட்டுள்ளது, தர்ஃபீஃப் செய்யப்பட்டுள்ளது. அப்ப மொழியும் பொழுது எதுக்கு லேசாக்கப்பட்டதுன்னாங்கன்னா, இன்னன்னு படிக்கும் பொழுது கொஞ்சம் கடுமையா இருக்கும், அதனால சக்கீலான்னு பேரே வந்துச்சு. ஆனா இதே சுக்குனை வைத்து படிக்கும் பொழுது, ஷத் இல்லாமல் சுக்குனை வைத்து படிக்கும் பொழுது லேசாக இருக்கும். பேசும் பொழுது இன்னன்னு சொல்றதை விட இன் ஈஸியா இருக்குல்ல, அதனாலதான் லேசாக்கப்பட்டுச்சுன்னே சொல்றாங்க. சரியா? அதனாலதான் இதுக்கு பேரு தஃபீஃப் செய்யப்பட்டது, லேசாக்கப்பட்டதுன்றாங்க. அப்படின்னா ஷத்து இல்லாமல் படிக்கப்பட்டது, மொழிவதிலே ஷத்து இல்லாமல் லேசாக்கப்பட்டது. தஜித், இன்னும் பெற்றுக்கொள்வாய், அன்னஹா நிச்சயமாக அந்த இன் என்ற வார்த்தையாகிறது, தாரத்தன் சில சமயம், தஅதி ஆமிலத்தன் அமல இன்னல் முஷத்தததி, வருகிறது சில தாரத்தன் சில சமயம், தஅதி வரும், அமல் செய்யக்கூடியதாக வரும், அமல இன்னல் முஷத்தததி ஷத்து செய்யப்பட்ட இன்னவுடைய அமலை அமல் செய்யக்கூடியதாக வரும். அப்ப ஷத்து செய்யப்பட்ட இன்னவுடைய அமலை அமல் செய்யும்னா அது என்ன அமல் செய்யும்? இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும்ல, அதே போல இதுவும் அமல் செய்யக்கூடியதாக சில சமயம், தாரத்தன்னா சில சமயம் வரும். ஃபதன்சிபுல் இஸ்ம வதர்ஃபஉல் ஹபர, எனவே இஸ்முக்கு நசபு செய்யும், இன்னும் ஹபருக்கு ரஃபா செய்யும். தாரத்தன், இன்னும் சில சமயம், துல்கா அமல் இல்லாமல் வீணடிக்கப்பட்டும், நிச்சயமாக அந்த இன் என்ற கலிமா சில சமயம் துல்கா வீணடிக்கப்படும், அதாவது அமல் செய்யாமல் வீணடிக்கப்படும். ஃபலாத்த அமலு ஷைஅன், எனவே எந்த அமலையும் அது செய்யாது. வஹீனைதீன், இன்னும் அமல் செய்யாத சமயத்தில், யுஅரபு மா பஅதஹா, அந்த இன் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு ஏராப் வழங்கப்படும். கமா லவ் கானத் கைர மௌஜூதத்தின்,
அந்த இன் என்ற வார்த்தை பெற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தால் எப்படி ஏராப் வழங்கப்படுமோ அந்த ஒன்றை போலவே அதற்கு பின்னால் அந்த இன் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஒன்றுக்கு ஏராப் வழங்கப்படும். அப்ப இன் இல்லாட்டி அதுக்கு நம்ம எப்படி ஏராப் கொடுப்போமோ அதை போன்று என்ன செய்யணும், அது கண்டுக்காம அந்த இன் இல்லாமல் எப்படி ஏராப் கொடுப்போமோ அந்த ஒன்றை போலவே அதற்கு பின்னால் உள்ள ஒன்று ஏராப் வழங்கப்படும். வைதா ததப்பர் தஹா, இன்னும் அந்த இன் என்ற வார்த்தையை நீ சிந்தித்தாயானால் ஃபி ஹாலில் இஹ்மாலி, அமலை வீழ்த்தும் நிலையிலே அந்த இன் என்ற வார்த்தையை நீ சிந்தித்தாயானால் ஃபி ஹாதைனில் மிசாலைனி, இந்த 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 ரெண்டு உதாரணத்திலே நீ சிந்தித்தாயானால் ஃபி குல்லி மிசாலின் ஆகர, மற்ற எல்லா உதாரணத்திலேயும் நீ சிந்தித்தாயானால் வஜத்த, நீ பெற்றுக்கொள்வாய் லாமல் இபுத்திதாஇ, இபுத்திதாவுடைய லாம், அந்த லாமுக்கு என்ன பேரு, இபுத்திதாவுடைய லாம் என்று பெயர் சொல்வார்கள். லாசிமத்தன் லில் ஹபரி பாதஹா, அந்த இன் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஹபரை பற்றி பிடித்ததாக அவசியமாக இருக்கக்கூடியதாக விபத்திதாவுடைய லாமை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப மேல பார்த்தோம்ல இந்த லாம், இந்த எல்லா உதாரணங்கள்லையும் நம்ம பார்த்தோம் அல்லவா, என்ன பார்த்தோம், லாமை பார்த்தோம் அல்லவா, ஹபரில் அவசியமாக இருக்கக்கூடிய லாம். இந்த லாமுக்கு பேர் லாமுல் இபுத்திதா. சரியா, இந்த லாமுல் இபுத்திதாவை நாம் என்ன செஞ்சோம், அவசியமான முறையில் இருப்பதாக பெற்றுக்கொண்டோம். சரி, அதான் இங்க சொல்றாங்க, பெற்றுக்கொண்டாய், அவசியமான முறையில் இருக்கக்கூடியதாக பெற்றுக்கொண்டாய். ஹத்தா லா தல் தபிச, நீ குழம்ப கூடாது என்பதற்காக அதை நீ பெற்றுக்கொண்டாய். வி இனின் நாஃபியத் இல்லதி தகத்தமத் லக்க, உனக்கு முன் சென்று விட்டதே, உனக்கு அந்த பாடம் முன் சென்று விட்டதே, அத்தகைய நஃபீஸ் செய்யக்கூடிய இன், இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த இன்னை கொண்டு நீ குழம்ப கூடாது என்பதற்காகத்தான் அதற்கு பின்னால் உள்ள இன் என்ற வார்த்தைக்கு பின்னால் உள்ள ஹபருக்கு அவசியமான முறையில் இபுத்திதாவுடைய எல்லாமே நீ பெற்றுக்கொண்டாய். சரியா, அப்ப எல்லா உதாரணத்திலையும் நம்ம என்ன செஞ்சோம், இதே போலதான் லாம் வச்சு எழுதணும். காரணம், இன் என்பது இல்லை என்ற அர்த்தமும் கொடுக்கும், இங்கே நிச்சயமாக அர்த்தத்துக்கு வந்திருக்குன்றதை காட்டுறதுக்காகத்தான் சபர்ல அந்த லாமுல் இபுத்திதாவை கொண்டு வரோம். சரியா, உந்துர் இலல் கலிமத்தைனி அன் வக்க அன், அன் இன்னும் அன் என்ற இரண்டு வார்த்தையின் பக்கம் நீ பார். அம்சிலத்தி தாயிஃபத்தி சானியத்தி, இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள அன் இன்னும் அன் என்ற இரண்டு வார்த்தையின் பக்கம் பார். அப்படி பார்த்தால் தஜிதுஹுமா அவ்விரண்டையும் நீ பெற்றுக்கொள்வாய். அன் என்ற இரண்டையும் பெற்றுக்கொள்வாய். சூரத்தைனி முஹஃபஃபத்தைனி லி அன்னவக அன்ன, அன்ன இன்னும் அன்னவுக்குரிய தஃபீஃப் செய்யப்பட்ட தோற்றமாக, அப்ப லேசாக்கப்பட்ட தோற்றம்னா ஷத்து இல்லாம சுக்குனுடன் வரக்கூடிய தோற்றமாக அவ்விரண்டையும் நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப எப்படி பார்த்தோம், அன்னவுடைய தஃபீஃபுடைய சூரத் தான் அன், அன்னவுடைய தஃபீஃபுடைய சூரத்து தான் அன், ஷத்து இல்லாம சுக்குனை வைத்து படிப்பது. அல்லத்தைனி, எத்தகைய அன்னக அன்னவென்றால் தரஸ்தஹுமா அவ்விரண்டையும் நீ பாடத்தை படித்தாய். ஃபீமா சபக்க, முந்தைய ஒன்றிலே அவ்விரண்டையும் நீ படித்தாயே, கற்றுக்கொண்டாயே. அத்தகைய அன்னக அன்னக்குரிய முஹஃபஃபத்தான தஃபீஃப் செய்யப்பட்ட ஷத்தில்லாம சுக்குனாக ஆக்கப்பட்ட அந்த ரெண்டு தோற்றமாக நீ பெற்றுக்கொள்வாய். முன்னாடியே அன்னக்க அன்ன படிச்சிருக்கோம், ஆனா அன்க அன் இப்பதான் புதுசா படிக்கிறோம். அதான் சொல்றாங்க, முந்தைய ஒன்றிலே நம்ம படிச்சுட்டோம், அந்த அன்னக்க அன்னவுடைய தஃபீஃபுடைய சூரத்தாக தான் இது இருக்கு. ஓகேவா, வலா ஃபர்க பைனஹுமா, அவ்விரண்டிற்கும் மத்தியில் எந்த ஒரு பிரிவினும் இல்லை. எந்த ரெண்டுக்கும் மத்தியில, ஷத்து வரக்கூடிய இந்த அன்னவுக்கும் அன் என்பதற்கும் எந்த ஒரு பிரிவினையும் அவ்விரண்டிற்கும் மத்தியில் இல்லை. சரி, அதே போல அன்ன ஷத்து வரக்கூடியதற்கும் தஃபீஃப் வரக்கூடியதற்கும் மத்தியில் எந்த ஒரு பிரிவினும் இல்லை. சரியா, அதான் சொல்றாங்க பைனஹுமா, அவ்விரண்டிற்கும் மத்தியிலும் பைனல் முஷத்ததைனி, ஷத்து செய்யப்பட்ட ரெண்டுக்கும் மத்தியிலும், அன்னுக்கு மத்தியிலும் ஷத்து செய்யப்பட்ட ரெண்டு வார்த்தை, அன்னக்க அன்னவுக்கு மத்தியிலும் எந்த ஒரு பிரிவும் இல்லை. மின் ஹைசுல் அமலி, அமலை கவனித்து எந்த பிரிவும் இல்லை, அதுவும் அமல் செய்யும். அன்க அன் என்ன அமல் செய்யுமோ அதே அமல் தான் அன்னக அன்னவும் அமல் செய்யும். இது ரெண்டுக்கும் அமல் செய்யற விஷயத்துல எந்த ஒரு பிரிவும் இல்லை. சரியா, எந்த ஒரு பிரிவினும் இல்லை. கைர என்றாலும் அன்ன இஸ்மஹா, நிச்சயமாக அதனுடைய இஸ்மாகிறது. இந்த அன் என்ற வார்த்தை, அன்னுடைய வார்த்தை இருக்கிறதுல அந்த அந்த வார்த்தை நிஸ்மாகிறது. லபுத்த அன் யகூன லமீரன் மஹதூஃபன் முஃபஸ்ஸரன் பில் ஜும்லத்தில்லதி தஅதி பஅதஹு, அப்ப அதற்கு பின்னால் வரக்கூடிய வாசகத்தை கொண்டு விவரிக்கப்பட்ட போக்கப்பட்ட லமீராக ஆகுவது அவசியமாகும். அதோட இஸ்ம நம்ம முன்னாடியே சொன்னோம்னா, சுருக்கமா சொல்லும் பொழுது ஒரு லமீரா தான் இருக்கணும். அந்த லமீர் எப்படி இருக்கணும், மஹதூஃபன், போக்கப்பட்ட லமீரா இருக்கணும். அந்த லமீரா தான் முஃபஸ்ஸரன், விவரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஜும்லத்தில்லதி
அந்த லமீருக்கு பிறகு வருமே அத்தகைய வாசகத்தை கொண்டு விவரிக்கப்பட்டதா இருக்கும். லமீர் ஷானை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், விஷயம் ஆகிறது அந்த விஷயத்தை பின்னாடிதான் படிக்கும், சரியா? அப்ப அந்த விஷயத்தை என்ன செய்யறோம், பின்னாடிதான் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். அதான் விஷயமாகிறது சொல்லிட்டு அது என்ன விஷயம் பின்னாடி சொல்றோம். அதான் அது விவரிக்கப்பட்டதா இருக்கும் அந்த லமீர் ஷானு. அப்ப போக்கப்பட்ட விவரிக்கப்பட்டது, எதை கொண்டு விவரிக்கப்பட்டது? ஜும்லத்தில்லத்தி தஅதி பஅதஹு, அந்த லமீருக்கு பின்னால் வருமே அத்தகைய வாசகத்தை கொண்டு விவரிக்கப்பட்ட போக்கப்பட்ட லமீர் ஆகுவது, அதோட இஸ்ம் ஆகுவது அவசியமாகும். வஹுவ, இன்னும் அந்த லமீர் ஆகிறது லமீரு ஷஅனில்லதி தஅரிஃபுஹு, லமீரு ஷானா இருக்கும். அல்லதி தாரிஃபுஹு, அந்த லமீரு ஷானை நீ அறிவாய், அத்தகைய லமீரு ஷானா இருக்கும். இப்ப நீ அறிவாய்னா முன்னாடி பாடத்துல நம்ம தெளிவா சொல்லிட்டோம், லமீரு ஷானு தனியா ஒரு பாடமே வந்துச்சு, அதுலயும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது லமீரு ஷான் என்பது முன்னாடி எதையும் பார்த்து மீட்ட வேண்டாம், அதற்கு விஷயமாகிறது என்ற அர்த்தம் வரும். அந்த லமீரு ஷான் ஆரம்பத்தில் தான் வரும், ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்துல தான் வரும். அதே போல அதற்கு விஷயம் என்ன என்பது பின்னாடிதான் விளக்குவோம், சரியா? அதனாலதான் விஷயமாகிறதுன்னு அர்த்தம் வைக்கிறோம், சரியா? அது அந்த அந்த லமீருக்கு பேர் தான் லமீரு ஷான். அப்ப அதெல்லாம் லமீர் ஷான், நீ அறிந்த லமீர் ஷானா இருக்கும். அம்மா ஹபருஹுமா, அவ்விரண்டின் ஹபர் ஆகிறது. அன் க அன் என்ற அந்த இரண்டின் ஹபர் ஆகிறது. ஃபஹுவல் ஜும்லத்துல் முஃபஸ்ஸிரது, விவரிக்கக்கூடிய வாசகமாக இருக்கும். அந்த லமீரை, அந்த போக்கப்பட்ட லமீர் ஷான் இருக்கிறது அல்லவா, அந்த லமீர் ஷானை விவரிக்கக்கூடிய வாசகமாய் அதோடைய ஹபர் இருக்கும், சரி? ஃபஹுவ, அந்த ஹபர் தான் அல் ஜும்லத்துல் முஃபஸ்ஸிரது, விவரிக்கக்கூடிய வாசகமா இருக்கும். ஃபைதா குல்த, எனவே நீ கூறினால், அலிம்து அன் லைஸ லி முகஸ்ஸிரின் ஃபலாஹுன் என்று நீ கூறினால், அலிம்து அன் லைஸ லி முகஸ்ஸிரின் ஃபலாஹுன் என்று நீ கூறினால், கான தக்தீரு தாலிக, அப்படி கூறியதின் உள்ரங்கம் ஆகும். அலிம்து அன்னஹு லைஸ லி முகஸ்ஸிரின் ஃபலாஹுன், அன்ஹு, அன்ஹு லைஸ லி முகஸ்ஸிரின் ஃபலாஹுன், நிச்சயமாக விஷயமாகிறது சோம்பேறிக்கு வெற்றி என்பது இல்லை என்பதை நான் அறிவேன். அது அர்த்தம் முன்னாடியே பார்த்தாச்சு. அந்த அன் ஹூ வரும்ல, அந்த ஹூ என்ன செய்யப்பட்டிருக்கு, போக்கப்படணும் கண்டிப்பா, அதனால போக்கி கொண்டு வந்திருக்கோம். நம்ம அலிம்து அன் லைசலி முகஸ்ஸரின் ஃபலாஹுன் என்று கூறினால் அதோட உள்ரங்க எப்படி இருக்குன்னு அர்த்தம், அலிம்து அன்ஹூ லைசலி முகஸ்ஸரின் ஃபலாஹுன் என்று இருப்பதாக ஆகும். அப்ப இந்த ஹூ தான் போக்கி இருக்கும், நம்ம முன்னாடியே சொன்னோம்லவா, அதை போக்கி தான் படிக்கணும், அதனால தான் போக்கி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹூ தான் இந்த அன்னுடைய இஸ்மு, இது முழுவதும் அந்த அன்னுடைய கபர் ஆகும். வைதா குல்த, இன்னும் நீ கூறினால், க அன், க அன் கது தொல அல் ஃபஜரு, அங்க கமருன்னு வந்துச்சு, இங்க என்ன வந்திருக்கு, ஃபஜருன்னு வந்திருக்கு. என்றாலும் இந்த உதாரணம் என்னது, ஃபஜர் அதிகாலை உதித்ததை போன்று இருக்கிறது, நிச்சயமாக விஷயமாகிறது, அதிகாலை உதித்ததை திட்டமாக அதிகாலை உதித்ததை போன்று இருக்கின்றது என்ற அர்த்தம் கொடுக்கும், சரியா? அப்படின்னு நம்ம படிச்சோம்னா கதுத்தலா அல் ஃபஜ்ர் என்பது ஹபர் ஆகும். அதோடைய இஸ்மு எங்க, ஹூ என்ற அந்த இஸ்மு லமீர் ஷானு போக்கப்பட வேண்டும், அதனால் போக்கப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அதான் சொல்றாங்க, அன் கது தலா அல் ஃபஜ்ரு என்று நீ கூறினால், கான தகதீருஹு, நீ கூறியதுடைய தகுதீர் உள்ரங்கம் ஆகிவிட்டது. அன்னஹோ கது தக்க அன்ஹோ கது தல அல் ஃபஜரு என்று ஆகிவிட்டது. அந்த இஸ்ம போக்கணும், அது உள்ரங்கத்துல இருக்கும், சரி? அதை போக்கிதான் நம்ம கொண்டு வரோம். உள்ரங்கத்துல அன்ஹோ கது தல அல் ஃபஜரு என்று இருக்கும். அப்ப இங்க ஹூ வரும், இங்க ஹூ வராம நம்ம படிக்கணும், அது உள்ரங்கத்துல ஹூ இருக்கும். அதான் அந்த இஸ்மு அன், அன் கண்ணுடைய இஸ்மாகும். தல அல் ஃபஜர் என்பது கண்ணுடைய ஹபர் ஆகும். ததப்பரில் கலிமத லாக்கின், லாக்கின் என்ற அந்த வார்த்தையை நீ சிந்தி. ஃபி மிசாலை தாயிஃபத்தில் அஹீரதி, கடைசி பகுதியின் இரண்டு உதாரணத்தில் லாக்கின் என்ற வார்த்தையை சிந்தி. தஜித் அன்னஹா, நீ பெற்றுக்கொள்வாய், நிச்சயமாக அந்த வார்த்தையாகிறது லாக்கின் என்று வாக்கிறது. ஹிய லாக்கின், அதுதான் லாக்கின்னவாகும். அல் முஷத்தது, ஷத்து செய்யப்பட்ட லாக்கின்னவா இருக்கிறது, அதுதான் லாக்கின். லாக்கின்ன தான் லாக்கின் வந்திருக்கு. ஐனுஹா, ஐனுஹானா அதுவே, சத்து செய்யப்பட்ட லாக்கின், அதுவே, ஐநுகு அதுவேதான் என்னவாக வந்துள்ளது, லாக்கின் என்று வந்துள்ளது. ஜாஅத் முஹஃபஃபதன் ஃபின் நுத்கி, மொழிவதிலே தக்ஃபீஃப் செய்யப்பட்டதாக வந்துள்ளது. மொழிவதிலே தக்ஃபீஃப் செய்யப்பட்டதுன்னா லேசாக்கப்பட்டது, சத்து இல்லாமல் சத்தாக படிக்கும்போது கடினமாக இருக்கும், அதை லேசாக்கி சுக்குனை வச்சு சத்தை எடுத்துட்டு சுக்குனை வைத்து படித்து உள்ளோம். இதான் லாக்கின் என்று வந்துள்ளது, அதுவேதான் மொழிவதிலே தக்ஃபீஃப் செய்யப்பட்டதாக வந்துள்ளது. வத்தஜித், இன்னும் பெற்றுக்கொள்வாய், அன்னஹா நிச்சயமாக அந்த லாக்கின் என்ற வார்த்தையாகிறது முஹ்மலத்துன், வீழ்த்தப்பட்டதாக, அமல் இல்லாமல் வீழ்த்தப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய். இந்த லாக்கின் அமல் செய்யல, முன்னாடியே சொன்னோம், அந்த லாக்கின் என்ன செய்யல, அமல் செய்யல. அதனால்தான் மத்தரு நாசிலும் படிச்சோம், மத்தரு நாசிலும். மத்த அரணா படிச்சோம், லாக்கின்னவா இருந்தா அப்படி படிச்சிருப்போம். லாக்கின் படிச்சோம்னா என்ன செய்யாது, அமல் செய்யாது. அதனால நஃபு
மத்தரு அதுக்கு ரஃபா வச்சே படிச்சோம். சரி, அப்ப அமல் வீழ்த்தப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய். லா அமலலஹா, அந்த லாக்கின் என்ற வார்த்தைக்கு அமலே இல்லை. வஹிய, இன்னும் அந்த லாக்கின் என்ற வார்த்தையாகிறது. கதாலிக்கு அவ்வாறே ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலையும் இருக்கும். தஜீஉ ஃபீஹி முஹஃபஃபதன், எந்த உதாரணத்தில் எல்லாம் தஃபீஃப் செய்யப்பட்டதாக வருமோ அத்தகைய ஒவ்வொரு உதாரணத்திலேயும் அவ்வாறே அமல் செய்யாமல் வீழ்த்தப்பட்டதாக இருக்கும். சரியா? இப்ப பார்த்தாச்சு. வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இதனுடைய காயிதாக்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.